சிறகடிக்காசி சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். சிறகடிக்காசி சீரியலோட வரக்கூடிய எபிசோடு எப்படி வரும்னு பார்க்கலாம். இங்க ரோகிணி விஜயா கிட்ட சொல்றாங்க. ஆமா ஆண்டி, அந்த ஷோரூமை ஜீவா கிட்ட இருந்து வாங்கின ஆங்கிலோட பணத்துல இருந்து தான் வாங்கணும். அதுக்கான பணத்தை எங்க அப்பாதான் கொடுத்தாரு அப்படின்னு நான் போய் தான் சொன்னேன். என்ன மன்னிச்சிருங்க ஆண்டி அப்படின்னு ரோகிணி அழுகுறாங்க. இப்ப விஜயா கோவத்தோட ரோகிணியோட கழுத்தை புடிச்சு நெரிச்சுக்கிட்டு மறுபடியும் ரோகிணியோட கன்னத்துல பளார்னு ஒரு அறம் விடுறாங்க. என்ன நெஞ்செழுத்த, உனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லாம எங்க அப்பா அனுப்பிச்சாருன்னு பொய் தான் சொன்னேன்னு சொல்றி. பின்ன எதுக்கு என்கிட்ட பொய் சொன்ன, இப்ப சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு விஜயா கேட்கும்போது, இப்ப ரோகிணி வேற வழியே இல்லாம என்ன மன்னிச்சிருங்க ஆண்டி, எனக்கு வேற வழியே தெரியல. நீங்க எங்க அப்பா கிட்ட இருந்து பணத்தை கேளு அப்படின்னு நீங்க என்னை எப்ப பார்த்தாலும் போர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. எங்க அப்பா இருக்கிற சூழ்நிலையில அவர்கிட்ட பணம் நான் எப்படி கேட்க முடியும்? நானும் நிறைய தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அப்பாவோட எல்லா பேங்க் அக்கவுண்ட்டும் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. என்னால பணம் கேட்டு வாங்க முடியாது அப்படின்னு இருந்தாலும் நீங்க மறுபடியும் என்னோட அப்பாவோட நிலைமை புரியாம நீங்க கேட்டுட்டே இருந்தீங்க. அதனாலதான் நான் இப்படி பண்ணுனேன். என்னை மன்னிச்சிருங்க. ஆனா இந்த படத்துல நான் எனக்காக எதுவுமே பண்ணிக்கல. இது எல்லாமே மனோஜோட நல்லதுக்காகத்தான் பண்ணேன். பாவம் மனோஜ், அவன் அவமானப்படுறதை என்னால பார்த்துக்கிட்டு இருக்கவே முடியல. அதனாலதான் நானும் மனோஜும் பேசி இந்த ஷோரூமை வாங்கணும். வர்ற லாபத்துல சீக்கிரமே இந்த பணத்தை ஆங்கிள் கிட்ட திரும்ப கொடுத்துறணும் அப்படின்னு தான் நாங்களும் பேசியிருக்கோம். வேற நான் ஒரு தப்புமே பண்ணல. ஆண்டி என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு மறுபடியும் அழுகுறாங்க. அப்பா மட்டும் இந்த கேஸ்ல இருந்து வெளியில வந்திருந்தாருன்னா நீங்க இப்படி என்னை அடிச்சிருப்பீங்களா? எனக்கு அம்மாவே இல்லை. உங்களைத்தான் அம்மாவா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன மன்னிச்சிருங்க ஆண்டி அப்படின்னு தன்னோட முழு பெர்ஃபார்மன்ஸையும் காட்டி விஜயா முன்னால ரோகிணி ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. ஆனா இந்த தடவை ரோகிணி சொல்ற எதையுமே விஜயா நம்பல. போதும் ரோகிணி, நீ சொன்னதெல்லாம் போதும். இனிமேலும் நீ சொல்றதெல்லாம் நான் நம்பிக்கிட்டு இருப்பேன்னு நினைக்காத. எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். நீ உண்மையிலேயே மலேசியாதானா சொல்றி? நீ உண்மையிலேயே மலேசியாவா இல்லையா? ரோகிணி அப்படியே முழிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. என்னடி நான் கேட்கறது காதுல விழுகலையா? நீ உண்மையிலேயே மலேசியாதானா? இப்ப ரோகிணி, ஆமா ஆண்டி, மலேசியாதான். அப்போ உங்க அப்பா எங்க இருக்காரு? உண்மையிலேயே ஜெயில தான் இருக்காரா? ஆமா ஆண்டி, அவரோட பார்ட்னர்ஸ் எல்லாரும் அவரை ஏமாத்திட்டாங்க. இப்ப ஜெயில தான் இருக்காரு. அப்படின்னா உங்க அப்பா வெளியில வரணும்னு உனக்கு ஆசையே இல்லையா? வா, நம்ம இப்பவே மலேசியாவுக்கு போலாம். டேய் மனோஜ், உடனே கிளம்புடா. அதுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை. என்னோட நகைய ஃபுல்லா வித்து நான் உனக்கு பணம் தரேன். உடனே ரோகிணி, ஐயோ ஆண்டி, என்ன ஆண்டி இப்படி சொல்றீங்க? அது அவ்வளவு ஈஸி இல்லை. அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. ஏய், அத பத்தி நீ கவலைப்படாத. அதுதான் அந்த வக்கீல் அங்கதானே இருக்காரு. அவரை வச்சு நம்ம ஜெயில போய் பார்க்கலாம். வா. அது அது சரிப்பட்டு வராதா? ஆண்டி, ஏற்கனவே அந்த வக்கீலே அவரை போய் பார்க்க முடியாது. நாம எப்படி போய் பார்க்க முடியும்? ஓ, அவரே பார்க்க முடியாதா? சரி, அதான் உங்க மாமா இருக்காருல்ல. ஆமா, அவர் இப்ப எந்த நாட்டுல இருப்பாருன்னு உனக்கே தெரியாது. அதான் நீ போன் போட்டு பேசுவியே. இப்ப அவருக்கு போன போட்டு கொடு. நான் இப்பவே அவர்கிட்ட பேசணும், போடு போன அப்படின்னு விஜய் ரோகிணியோட பதிலுக்கு விடாம பேசுறாங்க. இப்ப ரோகிணி சொல்றாங்க, இல்ல ஆண்டி, காலையில தான் நான் ஆங்கிள் கிட்ட பேசினேன். அவர் அப்பா கேஸ் விஷயமா ஒரு மீட்டிங்ல இருக்காராம். அதனால போன் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அடடா, என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ற ரோகிணி, கேட்கிற எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு காரணம் சொல்லிக்கிட்டே இருக்க. இதுல பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு என்ன ஆண்டி இருக்கு? நான் அவரோட சிச்சுவேஷனை தானே சொல்றேன். இப்ப முத்து சொல்றாரு, அது என்ன? இப்படி என்ன கேட்டாலும் எல்லாத்துக்குமே ஒரு அணை கட்டுனா எப்படி? சரி சரி, பரவாயில்லை. அவரோட ஃபோன் நம்பர் கொடு, அம்மாவே ஃபோன் போட்டு பார்க்கட்டும் அப்படின்னு முத்து பாயிண்ட் எடுத்து கொடுக்கறாரு. இப்ப விஜயா என்ன ரோகிணி, அவ சொல்றதும் சரிதானே. அவரோட நம்பரை கொடு, நானே பேசுறேன். இல்ல ஆண்டி, அது அது அப்படின்னு இழுக்கிறாங்க. இப்ப விஜயாவுக்கு செம்ம ஆத்திரம் வருது. ஏய், இன்னும் எவ்வளவு தாண்டி நடிப்பு அப்படின்னு மறுபடியும் விஜயா பலாறு பலாருன்னு போடுறாங்க. இப்ப ரோகிணி வேற வழியே இல்லாம, எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு அப்பாவே இல்ல. அப்பா சின்ன வயசுலயே செத்து போயிட்டாரு. நான் பொய் சொல்லிட்டேன். நான் மலேசியாவே இல்ல. இதே ஊருதான் மனோஜ. நான் உயிருக்கு உயிரா லவ் பண்ணேன். எனக்கு வேற வழியே தெரியல. மனோஜ் கல்யாணம் பண்றதுக்காக இப்படி ஒரு பொய் சொல்லிட்டேன்.
அப்படின்னு ரோகிணி ஒன்னு அழுகுறாங்க. இப்ப மனோஜ் மனசுக்குள்ள நினைக்கிறான், அடி பாவி, இப்படி பொய் சொல்லி என்ன ஏமாத்திட்டியா அப்படின்னு மனோஜ் முழிச்சுக்கிட்டே நிக்கிறான். இப்ப விஜயாவுக்கு ஆத்திரம் தலைக்கு மேல ஏறுது. அதுக்கு முன்னால அண்ணாமலை சொல்றாரு, ஏய் விஜயா, போதும் போதும், நீ கோவப்பட்டதெல்லாம் பார்த்தியா? இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு? உன்னோட பணத்தாசையினாலதான் இந்த அளவுக்கு வந்திருக்கு. மனோஜோட வாழ்க்கையை வீணாக்குனது ரோகிணி மட்டும் இல்ல, அதுக்கு முக்கிய காரணமே நீதான் விஜயா. பணக்கார வீட்டு பொண்ணு, பணக்கார வீட்டு பொண்ணுன்னு தலையில தூக்கி வச்சு ஆடுன இந்த ரோகிணி சொல்றத நம்பி நீ மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச. இந்த பொண்ணு யாரு? இதோட குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்? இவங்க எங்க இருக்காங்க? மலேசியா பணக்கார வீட்டு பொண்ணு, அது இதுன்னு சொல்லுதே, இதெல்லாம் உண்மையா? இப்படி எதுவுமே தெரியாம எல்லா தப்பையும் பண்ணது நீதான் விஜயா அப்படின்னு அண்ணாமலை விஜயாவை திட்டுறாரு. சீரியல் ப்ரோமோக்கள், திரை விமர்சனங்கள், சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க எங்களோட சேனலா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.